எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ஜூலை மாதம் 31/7/2026 வெள்ளிக்கிழமை, தட்சிணாயனம், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 15ஆம் நாள், தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய யோகம் சௌபாகியம். இன்றைய கரணம் கரசை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் புனர்பூசம். கடகராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அப்படின்றத விட, வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைத்து ஊர்களிலுமே குலதெய்வ வழிபாடு, பச்சையம்மன் தேவி வழிபாடு, நிறைய பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த ஆடியில ரொம்ப சிறப்பு. அற்புதமான ஏற்றங்களாம் நமக்கு கிடைக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை வாழணும் அப்படின்னா குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. இந்த கூழ்வார்த்தலுங்கிற விஷயம் எதுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு அறிவியல் ரீதியாக நல்ல விஷயங்கள் தான். ரொம்ப ரொம்ப உடல்நிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்களுக்கான மருந்து தான் அது. பிறகுங்களா அந்த வேப்பிலை சாப்பிட்றது, கூழ் குடிக்கிறது, பொங்கல் செஞ்சு தெய்வத்துக்கு படைத்து நம்ம சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து உடல் ரீதியான மாற்றங்கள், சீதோஷ்ண நிலை மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ற விஷயம் அதுதான். இப்போ இதெல்லாம் பழமையான விஷயத்துல விட்டுட்டுன்னா தான் பிரச்சனை. இதெல்லாம் தொடர்ந்து செய்தால் உள்ளமும் உடலும் நன்மையாக இருக்கும். நாமும் நம்மளுடைய தலைமுறையும் வாழ்த்தும் வாழும். ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, வெற்றிகள் உண்டு, எல்லா வகையிலும் ஏற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்துங்கள், புதிய முயற்சி மேற்கொள்ளுங்கள், புதிய திட்டங்களை போடுங்கள். பிள்ளைகள் விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வண்டி வாகன விஷயங்களாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வாழ்க்கை மேலோங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த நாளில் இருக்கிறது. அதை கண்டு உணர்ந்து செய்யும் போது நீங்கள் 100% வெற்றியை பெற முடியும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள். நீங்கள் நெடுநாளாக வங்கி கணக்கில் ஒரு கடன் பெறுவதற்கான அமைப்புகள் உருவாகி இருந்த போதும் தள்ளி சென்ற காரியங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்துடும், ஜெயிக்க முடியும். உங்களால் எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உதவிகள் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கிரகத்தின் மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. சந்திரனின் பயணமும் வெகு சிறப்பான பயணத்தை நோக்கி ஒரு லாபகரமான பயணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப சிறப்பு. பக்தி மேலோங்கும். அதாவது பக்தி மேலோங்கணும், ஒரு தெய்வத்துக்கு ரொம்ப நாளா தெய்வத்துக்கு போகணும்னு நினைக்கும். நடந்து சென்று படியேறி பகவானை பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்புலாம் இந்த நாளில் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த பக்தி செலுத்துறதை விடவும் சந்திராஷ்டிரம் விலகி வச்சு இனி புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். முயற்சி ஏற்பாட்டுக்குள்ள போங்க, தொழில் புரியுங்கள். ஹார்ட் ஒர்க்கர், நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், உடனே ஜெயிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டிரம் ஓடுது. புதிய முயற்சிகள் தவிர்க்கணும். தேவையில்லாமல் சந்திச்சு அதனால மன வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த நாள் உங்களை பெருமளவுக்கு ஒரு சிறப்பான பலனை தருகின்ற அமைப்பாக இருக்கிறது. கவனம் தேவை இந்த நாளில். சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கிறது. எப்படின்னா, சந்திரனின் பயணம்ங்கிறத விடவும் அதோட நன்மையான பயணங்கள் இருக்கு இல்லைங்களா?
கேந்திர ஸ்தானங்கள் திரிகோணம் அப்படிங்கிறத விடவும் சந்திரனின் பயணமே சில வெற்றிகளை வெற்றியை குறிக்கின்ற செய்தி வந்துடும், வரவுகளை கொடுக்கின்ற செய்தி வந்துடும். வேலையில எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தொழில் நல்ல அமைப்புல இருக்கு, குழந்தைகளால எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்புகள் தான் இருக்கிறது. எத்தனை செய்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் மேம்போக்கு தன்மைக்கும் இடம் உண்டு. அதன் மேல வருவதற்கான உற்சாக கழிப்போடு இருப்பீங்க. சிம்மத்தை பொறுத்தவரை எல்லாமும் கண்டு உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறீங்க. அதனால ரொம்ப சூப்பரான நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், கொண்டாட்டமா இருப்பீங்க, புகழ் பெறுவீங்க. எல்லா விஷயத்திலுமே நீங்க எடுத்து வச்சதுதான் அடி, நீங்க செஞ்சதுதான் நல்லது அப்படின்னு உணரும் காலம், எதிரிகள் கண்டு உணர்ந்து உங்கள் காலை விழுகின்ற காலம் அருகிலே இருக்கிறது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜீரோவா இருக்கிறோம், ஹீரோவா மாறுவீங்க. யாரும் உங்களை கேட்கல, யாரும் உங்களை மதிக்கல, நிறைய வருமானங்கள் தடைப்பட்டு போச்சுனாலும் இப்போ குருவின் நன்மையால உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான நாளாச்சு. புரியுதுங்களா? உடல்நிலையில அக்கறை கொள்ளுங்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வீடு, மனைவி இவர்கள் பேரில் உள்ள அன்பு, அரவணைப்பு, பிள்ளைகள் மேல் உள்ள கரிசனங்கள் அல்லது குழந்தை உறவுகள் கன்னிராசிக்காரர்கள்லாம் தன் உண்டு தன் வேலை உண்டு கல்வியில திறமையா இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் சிறப்பா இருக்குது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள்ல ரொம்ப சிறப்பான நாள். நீங்கள் தான தர்மங்கள் செய்து வெற்றி அடையக்கூடிய நாளா இருக்கு. கோயிலுக்கு எங்கன்னா போறோம், ஏதாவது விஷயங்கள் பண்றோம், எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை கொடுத்து நாம் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. அப்போ சில விஷயங்களை நாம செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். தான தர்மங்கள்ங்கிறது தானா வர்றதில்லை. நம்முடன் இருப்பதை நம்ம எதை கடன் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத பகிர்ந்து கொடுத்தாலே துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க வாழ்க்கையில. இல்லைன்னா அவர்கள் சந்ததிகள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஒரு அப்பாவா இருக்காருன்னா பையன் வயல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள் தான். நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நன்மை செய்தால் நன்மை நடக்கும், தீமை செய்தால் தீமை தான் நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே நீங்க ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப ஆதாயமிக்க ஒரு நாள் சொல்லலாம். வேலை வாய்ப்புகள்ல சரி, படிப்புல சரி, புதிய வேலை தேடும் முயற்சி அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறது, ஒரு புதிய வருமானத்துல நம்ம போய் பங்கு கொள்றது, நம்ம சும்மாவே இருந்தோம் இனிமேல் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம், நல்ல விஷயங்கள் உதயமாகி வெற்றி கொண்டாட்டத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நாள்ல காத்திருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகத்தான் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப எப்படி சொல்றது, செலவுகளை மேலுங்கிற அமைப்பு தான். கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, பார்வையில் இருக்கு, எல்லாம் பண்ணது போதும் அப்படின்னா புதனுங்கிறது உறவு முறையில ஒரு செலவுகள் உண்டு. சந்திரனின் பயணமும் செலவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் 6ஆம் இடம் தானே, செலவுகள் உண்டு. அப்போ இந்த நாள்ல செலவுகள் உண்டு, அதுக்கேற்ற வரவுகளும் வரும். கவனமா இருங்க. மகராசி அன்பர்களுக்கு இதனால சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள்லாம் உண்டு. தேவையான விஷயங்கள், தேவையான வருமானங்கள், தேவையான செயல்பாடுகள், புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருக்கிற ஒரு ஆர்வம், கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு ஏற்படுகின்ற அந்த நிழல்களிலிருந்து நீங்க வெளியே வர்றது. அதே மாதிரி மகராசி திருவோணமாகட்டும், அவிட்டமாகட்டும், உத்திராடமாகட்டும்லாம் ஒரு பிடித்த பிடியில் இருக்கின்றவர்கள்லாம் கொஞ்சம் இலகி இல்லை வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு நினைச்சு வாழற அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க. அதனால கொஞ்சம் எலாபரேட்டா இருங்க, எல்லாமே சிறப்பா நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இதனால ரொம்ப சிறப்பான நாள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும், நன்மைகள் ஏராளம் நடக்கும். கும்பராகு ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போது உங்களை. அவர் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துதான் வருவார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணம், சனியை குரு பார்க்கிறாருங்கிறது மிகப்பெரிய யோகம். உங்க ராசி அதிலும் சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போது மனநிறைவான செல்வங்கள் உண்டு, வளர்ச்சி உண்டு. உங்கள் கல்வியிலும் சரி, வேலையிலும் சரி, கல்வி பயிலும் சிறார்கள் கூட 7 சனி ஓடுதுங்கிற பயமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். முடிவுக்கு வருகின்ற காலம் வந்துருச்சு. ஒரு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். வீடு, மண், மனை, வாகனம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். குழந்தை பேரு இதெல்லாமே சேரும். இப்ப கடன் வருமா சார்? கடனும் வரும். கடன் அடைக்கக்கூடிய தைரியத்தையும் இறைவன் கொடுப்பாருங்கிறத மனசுல வச்சுங்க. அதனால ஒரு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் அந்த நிறைவுங்கிறது வராமே இருந்தாங்க இல்லைங்களா? இன்றைய தினம் அந்த நிறைவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். போதும்,
இறைவனோட பாக்கியத்தை நான் கண்டு உணர்ந்துட்டேன். நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துறாங்களோ அவங்களாம் படுற பாடை பார்த்துட்டு ஓகே கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கணிப்புக்குள்ள வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நிறைவான மனநிலையோடு இருக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இழந்ததை அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகள் இனி வரும் காலங்களில் உண்டு. உங்கள் எண்ணம் வெற்றி பெறும், ஈடேறும். வெற்றி பெறுவீர்கள் மட்டும் இல்லை, ஜெயிக்கக்கூடிய தன்மையில நீங்க வரீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.